ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க, நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னுடைய சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, என்ன இப்போ அந்த கண்டென்ட் பற்றி பேச போகிறோன்னா, யூடியூப் சேனல் தயவுசெய்து தொடங்குறீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுட்டு தாங்க தொடங்கணும். நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் தொடங்கணும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டனால இப்போ நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூடியூப் சேனல் தொடங்குறது ஈஸி தாங்க, தொடங்கிடலாம். ஆனால் அதில் வீடியோ போடுறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்பா எல்லாரும் யூடியூப் சேனல் தொடங்குறாங்க, வச்சுருக்காங்க, நிறைய வீடியோ போடுறாங்க, குழந்தைய வச்சு போடுறாங்க, எல்லாமே ஃபேமிலியில் நடக்கிறதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி தொடங்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூடியூப் சேனலால் நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது, மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் தொடங்குறது நம்மளுக்கு ஈஸி தான். ஆனால் வந்து அதை ரன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 கஷ்டங்க. அதாவது மனம் எப்படி சொல்கிறது, மனசு வந்து ரொம்ப திடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சேனலை நீங்கள் தொடங்கலாம், யூடியூப்பை தொடங்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மனதளவில் எதையுமே சில நேரத்தில் தாங்குகிற சக்தி இருக்காது. அப்படிப்பட்டவங்க அந்த யூடியூப் சேனலை தயவுசெய்து தொடங்காதீங்க. ஏன்னா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவரு அச்சீவ் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர் ஏற்றிடணும். 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக வந்துடும். ஆனால் நம்மளுக்கு 4000 ஹவர் ஏறுறது இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா நான் பட்டுட்ருக்கேங்க. எனக்கு அப்படியே ஏறி வந்த மாதிரி வந்துதான். கொஞ்ச நாள் எனக்கு வேலை, டென்ஷன், வீட்டு வேலை அப்படின்ட்டு எல்லாமே நம்ம அதை ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு தொழிலாக நினச்சி நம்ம அதை பண்ணணும். அது ஒரு வேலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பண்ணனா நம்மளுக்கு அதில் கெயின் வரும். நிறைய பேர் அதை ஃபுல் டைமாக பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு சும்மா கொஞ்ச நேரம் நம்மளுக்கு இருக்கிற டைமில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நம்ம ரன் பண்ணணும், நம்ம ஓட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்ற பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த நம்பிக்கையில் இன்னும் என் சேனலில் க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஹவர்ஸ் ஏறிட்டே வருது, பட் ப்ளஸ்ஸு ஆகாமல் மைனஸில் போயிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்ச நாள் வீடியோ போடலை. நம்ம வீட்டு வேலை நடந்துட்டு இருந்தோன்னே ஸோ நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹவர்ஸ் எல்லாமே ஏறின ஹவர்லாம் அப்படியே லெஸ்ஸில் 1000 ஹவர்கிட்ட அதுலேயே குறைஞ்சிட்டுங்க. எனக்கு கஷ்டம்னா தாங்க முடியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நான் ஹவர்ஸ்லாம் ஏற்றுனேங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அழுகுறேன், தயவுசெய்து தூக்கி போட்டு வேறு வேலையை பாருங்க சார், இதால் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு படிக்கட்டுலேருந்து ஏறி மேலே போயிட்டு மறுபடியும் சல்லுன்னு அந்த பாம்பில் அந்த கட்டத்தில் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாம்பு கொத்தினா கீழே சல்லுன்னு இறங்கி வருவோமே, அந்த மாதிரி நான் கீழே இறங்கி வந்துட்டு தாங்க இருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் முடியும், நான் மேலே ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஒவ்வொன்றும் நான் எடுத்து என்னால் முடிஞ்ச கண்டென்ட்டை எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் பட்டு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா ஃபுல் டைம் ஜாபை விட்டுட்டு தயவுசெய்து இதை நீங்கள் தொடங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் டைம் ஜாப் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோன்னா அதில் ஒரு இன்கம் இருக்கும். பட் அதை விட்டுட்டு இதில் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம்தான். ஆனால் அதுக்குன்றது ஒரு லக்கு வேணுங்க. இதில் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கு தான். அதாவது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது யாருக்கு எப்போ வரும்ன்றது தெரியாது. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டத்தில் நிறைய பேர் யூடியூப் சேனல் போயிட்டுருக்கு. ஆனால் அதுலேயும் ட்ரிக்ஸ் ஏதோ இருக்குது. கூகுளில் பே பண்ணால் நம்மள சேனலில் க்ரோத் பண்ணுவாங்க, ஹவர்ஸ் ஏறிடும் அப்படி இப்படின்றாங்க. பட் எப்போவுமே நம்ம ஓடி உழைச்சி வர்ற பணம் மட்டும்தான் நம்மளுக்கு நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் உண்டு. அந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு வேலையை நம்ம செய்கிறனால மட்டும்தான் நம்மளுக்கு இன்கம் கெயின் ஆகுமே தவிர, நம்ம அநியாயமாக பண்ணுறதோ அதை குறுக்கொலியில் போகிறதோ எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு அது நிலைச்சு நிற்காது. அப்படின்றனால தான் நான் இது வரைக்கும் எந்த கூகுள் பேலையும் எதுலேயும் நான் காசை கட்டி அதாவது கறி ஆக்கலை. எனக்கு பணன்றதை விட ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது இந்த யூடியூப் பண்ணுறனால. எப்படி சொல்கிறது, ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணன்றது அப்புறம் தான். என்னுடைய மைண்டு ரிலாக்ஸ்க்காக நான் இந்த வீடியோலாம் எடுத்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதுக்காக நான் யூடியூப்குள்ளே வரேன், எனக்கு மணி ஏர்ன் பண்ணணும், அதனால் நான் யூடியூப்குள்ளே வரேன். தயவுசெய்து இருக்குது, மணி ஏர்ன் பண்ணுறது இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. இப்போ வந்து நீங்கள் யூடியூப்
யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றது தான் இது சோஷியல் மீடியா, இந்த யூடியூப். அதாவது உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னா, உங்களுக்கு பாட்டு பாட தெரியும்னா அதை பத்தி போடலாம். அப்புறம் உங்க குழந்தைங்க கிட்ட ஏதாவது நல்ல ஆட்டிடியூடான கேரக்டர், ஏதாவது நல்ல உங்க குழந்தைங்கக்கிட்ட டேலண்ட் இருக்குன்னா அதை வெளியே கொண்டு வரலாம். பட் அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க செய்யலாம். அப்போ அது என்ன ஆகும்னா உங்களை வச்சு நீங்க கண்டினியூ அதுவே போட்டுட்டு வரும்போது ரீச் ஆயிடும். ஆனா டைமிங் கரெக்டா இப்போ இன்னைக்கு 2 மணிக்கு போடுறீங்கன்னா நாளைக்கு அதே 2 மணிக்கு போடணும். அது மாதிரி இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு போடாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களால் போட முடியலன்னா முன்னாடியே ஒரு வீடியோவை ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு மேரேஜே வருது, அந்த மேரேஜில் நம்ம போட முடியாது, சப்போஸ் ஏதோ ஒரு ஃபீவர் நம்மளுக்கு வந்துடுது, வீடியோ போட முடியாதுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 4-5 வீடியோ உங்கள் கைக்குள்ளே வசம் வச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு ஆப்சென்ட் ஆகக்கூடாது. அப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுருந்தோன்னா டக்குன்னு அதை எடிட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தோன்னா அன்னைக்கு அப்லோட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை, அதாவது யூடியூப் சேனலை க்ரோத் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்க, எதை பற்றி பேச போகிறீங்க, என்ன உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது. இப்போ ட்ராயிங் வர தெரியும்னா ட்ராயிங் பற்றியே போடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வரும்னா ப்ராஜெக்ட் பற்றி போடலாம். இல்லை உங்களுக்கு நல்ல மேக்ஸ் வரும்னா நீங்கள் நல்ல மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் மேக்ஸ் பற்றி நீ எடுத்து போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கதை சொல்ல தெரியும்னா கதை சொல்லலாம். அப்புறம் வந்து நல்ல உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில் தெரியும்னா சேவிங்ஸ் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இந்த மாதிரி கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றது ஒரு இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா, இந்த யூடியூப். அதனால் யூடியூப்பை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து வியூஸ் நல்லா போனால் மட்டும்தான் மக்களுக்கு பிடிச்சி அந்த வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹவர்ஸ் போகணும். சப்ஸ்கிரைபர் 1000 வந்துட்டால் போதாது, சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே போனாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஹவர்ஸ் ஏறிட்டே போகணும். ஹவர்ஸ் ஏறலைன்னா நம்ம சேனல் அப்படி நின்றோம். அப்புறம் 4000 ஹவர்ஸ் ஏறுறது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்கிறது, $100 அச்சீவ் பண்ணணும். அப்புறம் தான் நம்மளுக்கு பைசாவே வருங்க. இன்னும் எனக்கு ஹவர்ஸ் ஏறலை, உண்மையாக சொல்லிடுறேன். ஹவர்ஸ் ஏறலை எனக்கு. அப்புறம் $100 ஏறின பிறகு தான் காசு வரும். ஸோ அது எப்போ வரும், என்னைக்கு வரும்ன்றதெல்லாம் தெரியல. சரி, அது எப்போ வருதோ வரட்டும். நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோ போடுறேங்க. இதுதான் உண்மை. அப்புறம் அது இல்லாமல் என்னை பார்த்து 4 பேர் சொல்லணும், நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, பரவாயில்ல, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கமெண்ட்லாம் வருமே, அதெல்லாம் செம்ம பூஸ்ட் எனர்ஜியாக இருக்குங்க. அது போல் நினச்சி தான் நான் வீடியோ போடுறேன். மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமோ இல்லை யாரையும் புண்படுத்தணுன்னோ இல்லை யாரையும் ஏமாற்றணுன்னோ நினச்சி நான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணலைங்க. என்னுடைய முழு சந்தோஷம், என் சந்தோஷம் மூலிமா அடுத்தவங்க சந்தோஷப்படணும் அப்படின்ற மட்டும் ரீசன் தான். தயவுசெய்து ஏதாவது தவறு இருந்ததுன்னா நான் சொன்னதில் மன்னிச்சிடுங்க. பட் நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில்டாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். சப்ஸ்கிரைபர் ஏறுது கஷ்டம்தான். ஆனால் எப்படியும் முட்டி மோதி வந்துடும் ஒரு வருஷத்தில் சப்ஸ்கிரைபர். பட் ஹவர்ஸ் ஏறாது. ஹவர்ஸ் ஏறணும்னா நம்ம வந்து நல்ல கண்டென்ட் செலக்ட் பண்ணி போடணும், வியூஸ் நல்லா போகணும். யூடியூபாக பார்த்து நம்ம வீடியோ சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல இதாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நானும் நிறைய டைம் நினச்சிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணி போடுறாங்கன்றது நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியலங்க. உண்மையிலே நான் நேர்மையாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னும் மேலே ஏறி வரல. ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு நாள் ஏறி வந்துடுவேன். ஏறி வந்தேன்னா கண்டிப்பாக அதுக்கு உழைப்பும் என்னுடையதாக இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இனி நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.